أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஸ்ரத் நபி அல்-நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அழகிய முன்மாதிரியை இந்த காலத்தில் மிக அதிகமாக பின்பற்றிய காட்சிகளை அன்னாரின் உண்மை ஊழியராகிய ஹஸ்ரத் வாக்களிக்கப்பட்ட மசீஹ் மற்றும் உறுதிமொழி வழங்கப்பட்ட மஹ்தி அவர்களிடம் நாம் காண்கிறோம். ஹஸ்ரத் நபி அல்-நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறைவணக்கம் தொடர்பாக அன்னார் தம்மை பின்பற்றவர்களுக்கு வழங்கிய அறிவுரைகள், இறைவணக்கம் புரியும் முறைகள் மற்றும் இறை தியானம் செய்யும் முறைகளை கற்றுக் கொடுத்த நிகழ்வுகள் கடந்த ஹுத்பாக்களில் எடுத்துரைக்கப்பட்டன. இன்று நான் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது எஜமானராகிய ஹஸ்ரத் நபி அல்-நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நடந்த எந்த நிகழ்வுகள் நம்மை வந்தடைந்துள்ளனவோ அவற்றை எடுத்துரைப்பேன். ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், லங்கர்வால் குர்தாஸ்பூரைச் சேர்ந்த மிர்சா முகமது தீன் சாஹிப் அவர்கள் எழுதி அனுப்பியுள்ளதாவது, நான் சிறுவயது முதலே ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து வருகிறேன். முதலில் அன்னாரை ஹஸ்ரத் மிர்சா குலாம் முர்தஸா சாஹிப் அவர்களின் வாழ்நாளில் நான் பார்த்தேன். அப்போது நான் சிறுவனாக இருந்தேன். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வழக்கம் என்னவென்றால், இரவு இஷா தொழுகைக்கு பிறகு விரைவில் உறங்கிவிடுவார்கள். பிறகு நள்ளிரவு சுமார் 1 மணி அளவில் தஹஜுத் தொழுகைக்காக எழுந்து விடுவார்கள். தஹஜுத் தொழுத பிறகு திருக்குரான் ஓதிக்கொண்டிருப்பார்கள். பின்னர் சுபு பாங்கு சொல்லப்பட்டதும் வீட்டில் சுன்னத் தொழுகையை முடித்துவிட்டு தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு செல்வார்கள். அங்கே ஜமாத்துடன் தொழுவார்கள். சில நேரங்களில் அன்னாரை தொழுகை நடத்துவார்கள். சில நேரங்களில் பள்ளிவாசலின் இமாம் மியா ஜான் முகமது சாஹிப் அவர்கள் தொழுகை நடத்துவார்கள். தொழுகை முடிந்து வந்ததும் சிறிது நேரம் உறங்குவார்கள். நான் அன்னாரை பள்ளிவாசலில் சுன்னத் தொழுகை தொழுவதை பார்த்ததில்லை. அன்னார் சுன்னத்துகளை வீட்டிலேயே தொழுவார்கள். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது இறைவணக்கம் குறித்து எடுத்துரைக்கும் போது, அல்லாஹ் தமக்கு இபாதத் செய்வதற்கான ஆற்றலை எவ்வாறு வழங்கினான் என்பதை குறிப்பிட்டார்கள். ஆனால் இது அனைவருக்கும் உரியதல்ல என்றும் கூறினார்கள். ஒவ்வொருவரும் தமது சக்திக்கு மீறி இவ்வாறு செய்ய முயலக்கூடாது. ஏனென்றால் தமக்கு அல்லாஹ் ஒரு விசேஷமான ஆற்றலை வழங்கியுள்ளதாக அன்னார் கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் தமது ஆன்மீக நிலையை அன்னார் இவ்வாறு படம் பிடித்து காட்டுகிறார்கள். நான் ஒருபோதும் கடினமான உடல் வருத்தங்களையோ தற்கால சூஃபிகளைப் போல ஆன்மாவுக்கு துன்பம் தரும் கடும் முயற்சிகளையோ மேற்கொண்டதில்லை. தனிமையில் அமர்ந்து 40 நாள் தவமும் இருந்ததில்லை. இறை வேதத்தால் ஆட்சேபிக்கப்படக்கூடிய சுன்னத்திற்கு மாறான துறவச் செயல்கள் எதையும் நான் செய்ததில்லை. மாறாக பல்வேறு வகையான பிததுகளில் மூழ்கி கிடக்கும் இத்தகைய ஃபகீர்கள் மற்றும் பிததுகளை பின்பற்றுவர்கள் மீது நான் எப்போதும் வெறுப்பு கொண்டவனாகவே இருந்தேன் என்று கூறினார்கள். பிறகு அன்னார் கூறுகிறார்கள், ஆம், எனது தந்தையின் இறுதி காலம் நெருங்கியிருந்த போது ஒருமுறை தூய்மையான தோற்றமுடைய வயோதிக சான்றோர் ஒருவர் எனது கனவில் தோன்றினார். வானுலக ஒளிகளை வரவேற்பதற்காக சில நோன்புகளை நோட்பது நபித்துவ குடும்பத்தின் சுன்னத்தாகும் என்று அவர் குறிப்பிட்டார். அதாவது அல்லாஹ்வின் வானத்து ஒளியை வரவேற்பதற்கு நோன்பு நோட்பது நபித்துவ குடும்ப வழிமுறையாகும் என்று கூறினார். அல்லாஹ் அன்னாருக்கு இந்த அந்தஸ்தை வழங்கப் போகிறான் என்பதை இறைவன் கனவின் மூலம் சுட்டிக்காட்டியிருந்தான். எவ்வாறு இருப்பினும் அன்னார் கூறுகிறார்கள், அஹ்லே பைத்தே ரிசாலத்தின் இந்த சுன்னத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். எனவே சில காலம் நோன்பு நோட்பதை நான் பொருத்தமென கருதினேன். அதே வேளையில் இச்செயலை மறைமுகமாக செய்வது சிறந்தது என எண்ணி ஒரு வழியை கையாண்டேன். வீட்டிலிருந்து எனது உணவை
ஆண்களுக்கான வெளி அறைக்கு வரவழைப்பேன். அந்த உணவை நான் ஏற்கனவே வரச் சொல்லியிருந்த சில அனாதை குழந்தைகளுக்கு யாருக்கும் தெரியாமல் கொடுத்து விடுவேன். இவ்வாறு பகல் முழுவதும் நோன்புடன் இருப்பேன். இந்த நோன்புகள் குறித்து அல்லாஹ்வை தவிர வேறு எவருக்கும் தெரியாது. 2-3 வாரங்களுக்கு பிறகு நான் ஒருவேளை வயிறு நிறைய உண்பதால் எனக்கு எவ்வித சிரமமும் ஏற்படுவதில்லை என்பதை உணர்ந்தேன். எனவே உணவின் அளவை குறைக்க எண்ணினேன். அன்று முதல் உணவை குறைத்து கொண்டே வந்தேன். இறுதியாக பகல் இரவு முழுவதற்கும் ஒரே ஒரு ரொட்டி மட்டுமே எனக்கு உணவானது. பிறகு அதையும் குறைத்து 24 மணி நேரத்திற்கு சில ரொட்டி துண்டுகள் மட்டுமே எனது உணவாக இருந்தது. அதாவது 24 மணி நேரத்தில் சிறிதளவு ரொட்டி மட்டுமே உண்டார்கள். அன்னார் கூறுகிறார்கள், சுமார் 8 அல்லது 9 மாதங்கள் நான் இவ்வாறே செய்தேன். 2-3 மாத குழந்தை கூட தாங்கிக் கொள்ள முடியாத இத்தகைய குறைந்த உணவிலும் அல்லாஹ் என்னை எல்லாவிதமான நோய்களிலிருந்தும் இன்னல்களிலிருந்தும் பாதுகாத்தான். அந்த காலத்தில் நான் கண்ட நோன்பின் அற்புதங்களில் மிக முக்கியமானது எனக்கு கிடைத்த அந்த நுட்பமான ஆன்மீக காட்சிகளாகும். முந்தைய சில நபிமார்களுடனும் இந்த உம்மத்தில் வாழ்ந்து சென்ற உயரிய அந்தஸ்து கொண்ட இறை நேசர்களுடனும் எனக்கு சந்திப்புகள் நிகழ்ந்தன. ஒரு முறை முழு விழிப்பு நிலையில் ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஹஸ்ரத் ஹசன், ஹுசைன், ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு மற்றும் ஹஸ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஆகியோரையும் கண்டேன். அது கனவல்ல, விழிப்பு நிலையின் ஒரு வகையாகும். சுருக்கமாக கூறினால் பல புனித மக்களுடன் சந்திப்புகள் நிகழ்ந்தன. அவற்றை விவரிப்பது நீண்டு கொண்டே போகும். அது மட்டுமின்றி ஆன்மீக ஒளிகள் பச்சை மற்றும் சிவப்பு நிற தூண்களாக உருவகப்படுத்தப்பட்டு மிக அழகாகவும் மனதை கவரும் விதத்திலும் காட்சியளித்தன. அவற்றை எனது சொற்களால் விவரிக்க இயலாது. பூமியிலிருந்து நேராக வானத்தை நோக்கி சென்ற அந்த ஒளி தூண்களில் சில மின்னும் வெண்மை நிறத்திலும் சில சிவப்பு நிறத்திலும் இருந்தன. அவற்றை காணும்போது உள்ளத்தில் பேரானந்தம் ஏற்பட்டது. இந்த உலகில் அத்தகைய இன்பம் தரும் பொருள் வேறெதுவும் இருக்க முடியாது. அவற்றை காணும்போது உள்ளத்திற்கும் ஆன்மாவுக்கும் இன்பம் கிடைத்தது. எனது கருத்தின்படி அந்த தூண்கள் இறைவனுக்கும் அடியானுக்கும் இடையிலான அன்பின் பிணைப்பை காட்டும் உருவகங்களாகும். அதாவது ஓர் ஒளி உள்ளத்திலிருந்து மேலே கிளம்பியது, மற்றோர் ஒளி மேலிருந்து கீழே இறங்கியது. இவை இரண்டும் இணைந்தே அந்த தூணாக உருவெடுத்தன. அதாவது கீழிருந்து மேலாகவும் மேலிருந்து கீழாகவும் வந்து ஒன்றிணைந்த தூண்கள் அவை. இவை ஆன்மீக விஷயங்களாகும். உலகத்தால் இவற்றை அடையாளம் காண இயலாது. ஏனென்றால் இவை உலகின் கண்களை விட்டு வெகு தொலைவில் உள்ளன. ஆனால் இவ்வுலகில் இத்தகைய செய்திகளை பெறுபவர்களும் இருக்கவே செய்கிறார்கள். ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், சுருக்கமாக கூறினால் இந்த நீண்டகால நோன்புகளின் மூலம் எனக்கு வெளிப்பட்ட அற்புதங்கள் பல்வேறு வகையான ஆன்மீக காட்சிகளாக இருந்தன. மற்றொரு பலன் என்னவென்றால், இத்தகைய முயற்சிகளுக்கு பிறகு தேவை ஏற்படும்போது என்னால் நீண்ட காலம் பட்டினியை பொறுத்து கொள்ள முடியும் என்பதை நான் உணர்ந்தேன். நான் பலமுறை எண்ணியது என்னவென்றால், உடல் பலம் கொண்ட தடித்த மனிதர் ஒருவர் என்னுடன் சேர்ந்து பட்டினி இருக்க நிர்பந்திக்கப்பட்டால் எனக்கு உதவின் மீது அதீத வேட்கை ஏற்படுவதற்கு முன்பே அவர் இறந்து விடுவார். மனிதன் பட்டினியை தாங்கும் சக்தியில் எந்த அளவிற்கு முன்னேற முடியும் என்பதற்கு எனக்கு இதிலிருந்து இந்த சான்று கிடைத்தது. ஒருவனுடைய உடல் இத்தகைய கடினத்திலும் கடின உழைப்பிற்கு பழகாதவரை சுகபோகங்களை விரும்பும் அத்தகைய நபர் ஆன்மீக படிநிலைகளுக்கு தகுதியானவராக இருக்க முடியாது என்பது எனது நம்பிக்கையாகும். மேலும் அன்னார் கூறுகிறார்கள், இருப்பினும் நான் இதனை ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தவில்லை. எல்லோரும் இதையே செய்ய வேண்டும் என்றும் நான் கூறவில்லை. நானும் கூட எனது சொந்த விருப்பத்தினால் இதனை செய்யவில்லை. மாறாக அல்லாஹ்வின் கட்டளைப்படியே இதனை செய்தேன். கடுமையான உடல் வருத்தங்களை மேற்கொண்டு இறுதியில் மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்டு பைத்தியமான பல அறிவற்ற மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன். மூளையில் வறட்சி ஏற்பட்டு மூளை வேலை செய்வதை விட்டுவிட்டது. அவர்களின் எஞ்சிய வாழ்நாள் மன நோயிலோ அல்லது காசநோய் போன்ற பிற நோய்களிலோ கழிந்தது. மனிதர்களின் மூளை மற்றும் உடல் வலிமை ஒரே சீராக இருப்பதில்லை. எனவே இயற்கையிலேயே பலவீனமான உடல்நிலை கொண்டவர்களுக்கு இதுபோன்ற உடல் ரீதியான கடும் பயிற்சிகள் பொருத்தமானதல்ல. அவர்கள் மிக விரைவில் ஆபத்தான நோய்களுக்கு உள்ளாகிவிடுவார்கள். எவ்வாறு இருப்பினும் இஸ்லாம் என்பது ஒரு நடுநிலையான மார்க்கமாகும்.
இதில் அல்லாஹ்வின் சிறப்பான உதவியும் அடங்கியுள்ளது. எனவே நான் செய்ததை செய்ய ஒவ்வொருவரும் முயற்சிக்க கூடாது என்று அன்னார் கூறினார்கள். ஒருவன் தனது சுய விருப்பத்தின் அடிப்படையில் கடுமையான ஆன்மீக பயிற்சிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாமல் எளிமையான மார்க்கத்தை பின்பற்றுவதே சிறந்தது. மார்க்கத்தின் சலுகைகளையும் பொதுவான மார்க்க கடமைகளையும் சுன்னத்தான வழிமுறைகளையும் கடைபிடியுங்கள். அல்லாஹ்விடமிருந்து ஏதேனும் ஓர் இல்ஹாம் கிடைத்து அது இஸ்லாமிய ஷரியத்திற்கு முரணாக இல்லை என்றால் அதனை நிறைவேற்றுவது அவசியமாகும். ஆனால் இன்றைய காலத்து அறிவற்ற பல ஃபகீர்மார்கள் கற்றுக் கொடுக்கும் இத்தகைய கடும் பயிற்சிகளின் முடிவு நன்றாக இருப்பதில்லை. எனவே அவற்றிலிருந்து விலகி இருப்பது அவசியமாகும். இன்றைய காலத்திலும் கூட சிலர் இதை செய்யுங்கள் அதை செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள். அத்தகையவர்களின் பேச்சுக்களை ஏற்கக்கூடாது. இக்காலத்தில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலும் இவ்வாறே கூறப்படுகின்றது. அன்னார் கூறுகிறார்கள், நடுநிலைத்தன்மை எங்குள்ளது என்று ஒரு மனிதன் ஆராய்ந்து அதையே கடைபிடிக்க வேண்டும். தனது சக்திக்கு உட்பட்டு அல்லாஹுக்கான உரிமைகள் மற்றும் படைப்பினங்களுக்கான உரிமைகள் ஆகியவற்றை நிறைவேற்ற முயற்சி செய்ய வேண்டும். இறை வணக்கத்திற்காக ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டியுள்ள வழிமுறைகளையும் குறைந்தபட்ச அளவுகோல்களையும் அடைய கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டும். அதில் படிப்படியாக முன்னேற வேண்டும். அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றமும் கிடைக்கிறது. ஆனால் தேவையின்றி கடினத்தில் ஆழ்த்திக் கொள்வதை இஸ்லாம் தடை செய்துள்ளது. ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் இதையே தடுத்துள்ளார்கள். அன்னார் சிறு வயது முதலே எத்தகைய நிலையில் இருந்தார்கள் என்பது குறித்து ஒரு அறிவிப்பு வருகிறது. மிஸ்திரி ஃபகீர் முகமது சாஹிப் கூறுகிறார்கள், எனது தந்தை ஜீவா அடிக்கடி ஒரு சம்பவத்தை கூறுவார். ஒரு முறை ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மாடியிலிருந்து கீழே விழுந்து பலத்த காயமடைந்தார்கள். அந்த செய்தி எங்களுக்கு தெரிந்ததும் நாங்கள் நலம் விசாரிக்க சென்றோம். அன்னாருக்கு நினைவு திரும்பியவுடன் அவர்கள் கேட்ட முதல் கேள்வி தொழுகை நேரம் வந்துவிட்டதா என்பதாகும். அந்த அளவுக்கு தொழுகையின் மீது அன்னார் நேசம் கொண்டிருந்தார்கள். நான் சிறுவனாக இருந்தபோது எனது தந்தை இந்த நிகழ்வை கூறுவார். ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் ஹஸ்ரத் டாக்டர் மீர் முகமது இஸ்மாயில் சாஹிப் அவர்களின் அறிவிப்பை எடுத்துரைக்கிறார்கள். 1895ஆம் ஆண்டு ரமலான் மாதத்தை காதியானில் கழிக்க எனக்கு நல்வாய்ப்பு கிடைத்தது. அந்த மாதம் முழுவதும் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னால் நின்று நான் தஹஜுத் அதாவது தராவீஹ் தொழுதேன். அன்னார் வித்ரு தொழுகையை இரவின் ஆரம்ப பகுதியிலேயே தொழுது விடுவார்கள். இரவின் இறுதி பகுதியில் 8 ரக்காத்துகள் தஹஜுத் 2 ரக்காத்துகளாக தொழுவார்கள். அதில் எப்போதும் முதல் ரக்காத்தில் ஆயத்துல் குர்சியையும் அதாவது அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு விலிருந்து வஹுவல் அலியுல் அதீம் வரை ஓதுவார்கள். 2வது ரக்காத்தில் சூரா இஹ்லாஸை ஓதுவார்கள். ருக்கு மற்றும் சஜிதாக்களில் யா ஹய்யு யா கய்யூமு பிரஹ்மதிக அஸ்தகீஸ் என்று ஓதுவார்கள். நான் கேட்கும் அளவிற்கு நிதானமான குரலில் அன்னார் ஓதுவார்கள். அதாவது மெதுவான சத்தத்தில் ஓதுவார்கள். அது மிக உரத்த சத்தமாகவும் இருக்காது, மிக குறைவாகவும் இருக்காது. அவர்கள் தொடர்ந்து கூறுகிறார்கள், மேலும் அன்னார் சஹ்ரி உணவை தஹஜ்ஜுத் தொழுகைக்கு பிறகு உண்பார்கள். எந்த அளவு தாமதப்படுத்துவார்கள் என்றால் சில நேரங்களில் உண்ணும்போது பாங்கு கூறப்பட்டு விடும். சில சமயம் பாங்கு முடியும் வரை கூட அன்னார் உண்பார்கள். இது குறித்து ஹஸ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எழுதும்போது, உண்மையில் கிழக்கு திசையில் அதிகாலை வெளிச்சம் தோன்றும் வரை சஹ்ரி உண்பது அனுமதிக்கப்பட்டதாகும். அதற்கும் பாங்கிற்கும் எந்த நேரடி தொடர்பும் கிடையாது. ஏனென்றால் அதிகாலை வெளிச்சம் தோன்றிய பிறகே சுபுகு பாங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே மக்கள் பாங்கையே சஹ்ரிக்கான இறுதி நேரமாக கருதுகிறார்கள். காதியானில் அதிகாலை வெளிச்சம் தோன்றிய உடனேயே பாங்கு சொல்லப்படும் என்பதால் சில சமயம் தவறாகவோ கவனக்குறைவாகவோ முன்னரே பாங்கு சொல்லப்பட வாய்ப்புண்டு. எனவே அத்தகைய நேரங்களில் ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாங்கு சத்தத்தை குறித்து கவலைப்படாமல் அதிகாலை வெளிச்சம் தெளிவாக தெரியும் வரை சஹ்ரி உண்பார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த விவகாரத்தில் அறிவுப்படியும் கணக்குப்படியும் அதிகாலை தொடங்கிய உடனே உணவை நிறுத்திவிட வேண்டும் என்பது ஷரியத்தின் நோக்கமல்ல. மாறாக பொதுவான மக்களின் பார்வையில் அதிகாலை வெளிச்சம் புலப்படும் போது உணவை நிறுத்துவதாகும். தபையுன் என்ற சொல் இந்த விஷயத்தையே குறிக்கிறது. ஹதீஸிலும் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும்போது, பிலாலின் பாங்கை கேட்டு சஹ்ரியை நிறுத்தாதீர்கள், இப்னு மக்தூமின் பாங்கு வரை உண்ணுங்கள் என்றார்கள். ஏனென்றால் இப்னு மக்தூம் கண் பார்வையற்றவர். அதிகாலை ஆகிவிட்டது என்று மக்கள் சலசலக்கும் வரை அவர் பாங்கு சொல்ல மாட்டார். எவ்வாறு இருப்பினும் இன்றைய காலம் இன்னும் நவீன காலமாகிவிட்டது. நவீன கருவிகள் மூலம் அதிகாலை நேரத்தை துல்லியமாக கணக்கிட முடிகிறது. எனவே
பொதுவாக பாங்கு சத்தமே செஹ்ரி முடிப்பதற்கான இறுதி எல்லையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதை பேணுவதற்கு தான் முயற்சி செய்யப்படுகிறது. சில நேரங்களில் தவறுகள் ஏற்படக்கூடும். ஆனால் ஏதேனும் ஒரு தவறு காரணமாக பாங்கு முன்னரே சொல்லப்பட்டு விட்டாலும் நான் கூறிய விஷயமே இதற்கு பொருந்தும். ரமலான் மாதம் தொடங்க உள்ள நிலையில் இது ஒரு வழிகாட்டலாகும். ஆயினும் விடிந்து விட்டதா இல்லையா என்று பார்த்து கொண்டே இருக்கும் அளவுக்கு மக்கள் அதிக மெத்தனமாக ஆகிவிடக்கூடாது. எவ்வாறு இருப்பினும் நமது பாங்கு மற்றும் கால அட்டவணைகள் மிக துல்லியமாக கணக்கிடப்பட்டுள்ளன. இன்றைய காலம் முந்தைய காலத்தை விட நவீனமானது என்பதால் பிழைகளுக்கு வாய்ப்புகள் குறைவு. எனவே ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு நாட்டிற்கும் தயாரிக்கப்பட்டுள்ள நேர அட்டவணையை பின்பற்றி செயல்படுவதே அவசியமாகும். ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் ஒரு அறிவிப்பை எடுத்துரைக்கிறார்கள். முஃப்தி முஹம்மது சாதிக் சாஹிப் அவர்கள் கூறினார்கள், ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் ஒருமுறை நமாஸே இஸ்திஸ்கா, மழை வேண்டி தொழப்படும் தொழுகை நடைபெற்றது. அதில் ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் கலந்து கொண்டார்கள். மௌலவி முகமது ஹசன் சாஹிப் மர்ஹூம் அவர்கள் இமாமாக இருந்தார்கள் என்று கருதுகிறேன். அந்த தொழுகையில் மக்கள் அனைவரும் அதிகமாக அழுதார்கள். ஆனால் ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மிகுந்த மனக்கட்டுப்பாட்டுடன் இருந்ததால் அன்னார் அழுவதை நான் பார்க்கவில்லை. அதற்கு பிறகு மிக விரைவில் மேகங்கள் திரண்டு மழை பெய்தது என்று எனக்கு நினைவிருக்கிறது. சொல்லப்போனால் அன்றைய தினமே மழை பெய்துவிட்டது. எவ்வாறு இருப்பினும் இதை கொண்டு ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெளியே தொழுகையில் அழுவதில்லை என்று எவரும் கருதிவிடக்கூடாது. தமது எஜமானராகிய ஹசரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி அன்னார் செய்த இறை வணக்கம் குறித்து வேறு பல அறிவிப்புகள் உள்ளன. அன்னார் சஜிதா செய்யும்போது அன்னாருடைய நெஞ்சிலிருந்து ஒரு பாத்திரம் கொதிப்பது போன்ற சத்தம் வரும். அந்த அளவிற்கு ஒரு வலியுடனும் வேதனையுடனும் அழுது கொண்டிருப்பார்கள். ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் ஹசரத் அம்மாஜான் நுஸ்ரத் ஜஹான் பேகம் சாஹிபா அவர்களின் அறிவிப்பை எடுத்துரைக்கிறார்கள். தாயார் கூறியது என்னவென்றால், ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஐவேளை கடமையான தொழுகைகளை தவிர பொதுவாக 2 வகை நஃபில் தொழுகைகளை தொழுவார்கள். ஒன்று இஷ்ராக் தொழுகை, 2 அல்லது 4 ரக்கத்துகள் தொழுவார்கள். ஆனால் இதை எப்போதும் வழக்கமாக தொழாமல் அவ்வப்போது தொழுவார்கள். இரண்டாவது தஹஜுத் தொழுகை, 8 ரக்காத்துகள். இதனை அன்னார் எப்போதும் தொழுவார்கள். உடல்நிலை மிகவும் சரியில்லாத காலங்களில் மட்டுமே தஹஜுத் நேரத்தில் படுக்கையில் படுத்தவாறே துவா செய்வார்கள். அன்னாருடைய இறுதி காலத்தில் உடல் பலவீனம் காரணமாக பொதுவாக அமர்ந்த நிலையிலேயே தஹஜுத் தொழுகையை நிறைவேற்றினார்கள். ஹசரத் மௌலவி யாக்கூப் அலி சாஹிப் அவர்கள் எழுதியதாவது, ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நீதிமன்ற வழக்குகளுக்காக செல்லும்போது தமது தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதற்காகவே செல்வார்கள். அங்கு வழக்குகள் நடைபெற்று கொண்டிருக்கும் போதும் கூட எந்த ஒரு தொழுகையும் விடுபட்டு விடக்கூடாது என்பதில் மிக கவனமாக இருப்பார்கள். ஒருபோதும் தொழுகையை அன்னார் விட்டதில்லை. அவ்வாறே அல்லாஹ்வின் உரிமைகளை நிறைவேற்றுவதில் ஒருபோதும் கவனமற்று இருந்ததில்லை. நீதிமன்றத்தில் வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போது தொழுகை நேரம் வந்துவிட்டால் தமக்கு வேறு எந்த வேலையும் இல்லாதது போல தொழுகையில் ஈடுபட்டு விடுவார்கள். பல நேரங்களில் அன்னார் தொழுகையில் இருக்கும்போது நீதிமன்றத்தில் விசாரணைக்காக அழைப்பார்கள். ஆனால் அன்னார் எவ்வித பதற்றமும் இன்றி அமைதியான உள்ளத்துடன் தொழுகையை தொடர்வார்கள். ஒரு முறை அன்னார் கூறினார்கள், நான் பட்டாலாவுக்கு ஒரு வழக்கு விசாரணைக்காக சென்றிருந்தேன். தொழுகை நேரம் வந்ததும் நான் தொழத் தொடங்கினேன். அதாவது ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தொழத் தொடங்கினார்கள். அன்னார் கூறுகிறார்கள், நீதிமன்ற ஊழியர் என்னை அழைத்தார். ஆனால் நான் தொழுகையில் இருந்தேன். எதிர்த்தரப்பினர் ஆஜராகி நான் வரவில்லை என்பதை சாதகமாக்கி ஒருதலை பட்சமாக நடவடிக்கை எடுத்து தீர்ப்பு வழங்கும்படி வற்புறுத்தினார்கள். ஆனால் நீதிமன்றம் அதை பொருட்படுத்தாமல் அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கி எனக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்தது. நான் தொழுகையை முடித்துவிட்டு சென்றபோது நீதிபதி சட்டப்படி எனது வருகையின்மையை கவனித்திருப்பார் என்று எண்ணினேன். ஏனெனில் ஒரு தரப்பினர் வராத போது அவருக்கு எதிராக தீர்ப்பு வழங்குவதே சட்டம். ஆனால் நான் ஆஜராகி நான் தொழுது கொண்டிருந்தேன் என்று கூறியபோது நான் ஏற்கனவே உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கிவிட்டேன் என்று அவர் கூறினார். இதுவும் இறை வணக்கத்தின் அருளே ஆகும். அல்லாஹ் இவ்வாறு அருள் புரிந்தான். ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் ஹசரத் அம்மாஜான் அவர்களின் மற்றொரு அறிவிப்பை எழுதியுள்ளார்கள். ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வீட்டில் மக்ரிப் தொழுகை நடத்தும் போது பெரும்பாலும் சூரா யூசுஃபின் இன்னமா அஷ்கு பஸ்தி வ ஹுஸ்னி இலல்லா, நிச்சயமாக நான் எனது துயரத்தையும் கவலையையும்
அல்லாஹ்விடமே முறையிடுகிறேன் என்ற வசனத்தை ஓதுவார்கள். ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் கூறுகையில், ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் குரலில் மிகுந்த உருக்கமும் வலியும் இருக்கும். அன்னாருடைய ஓதல் அலை போன்ற ராகத்துடன் இருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். அவ்வாறே மிர்சா முகமதுதீன் சாஹிப் கூறுகையில், அன்னார் கடமையான தொழுகைகளை பள்ளிவாசலில் தொழுவார்கள். சுன்னத் மற்றும் நஃபில் தொழுகைகளை வீட்டிலேயே தொழுவார்கள். இஷா தொழுகைக்கு பிறகு உறங்கிவிட்டு நள்ளிரவுக்கு பின் விழித்து நஃபில் தொழுவார்கள். அதன் பிறகு திருக்குரான் ஓதுவார்கள். ஒரு அகல் விளக்கை ஏற்றி வைத்துக்கொண்டு சுபு பாங்கு சொல்லும் வரை திலாவ செய்து கொண்டிருப்பார்கள் என்று கூறியுள்ளார்கள். மற்றொரு வரலாற்று ஆசிரியர் எழுதியுள்ளதாவது, ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு திருக்குரான் மற்றும் சுன்னத்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது நேசம் இருந்தது. அன்னாருடைய இறைவணக்கங்கள் ஒருபோதும் திருக்குரான் மற்றும் சுன்னத்தின் வரம்புகளை தாண்டி சென்றதில்லை. ஐவேளை தொழுகைகளை தவிர தஹஜுத் தொழுகையை மிகவும் முறையாக பேணி வந்தார்கள். இஷ்ராக் தொழுகையும் தொழுவார்கள். ஆனால் தஹஜுத் தொழுகையின் மீது அதிக அன்பு கொண்டிருந்தார்கள். தொழுகையில் அல்லாஹ்வின் மீது அன்னாருடைய கவனமும் ஈடுபாடும் எந்த அளவிற்கு இருக்குமென்றால், அன்னார் இவ்வுலகிலேயே இல்லாதது போன்ற ஒரு நிலை ஏற்படும். தஹஜுத் தொழுகையில் சூரா ஃபாத்திஹாவை மிகுந்த வலியுடனும் கவனத்துடனும் ஓதுவார்கள். அதிக துஆக்களையும் செய்வார்கள். ஆரம்ப காலங்களில் சில சமயம் தொழுகையில் முழுமையான கவனம் ஏற்படவில்லை என்றால் அன்னார் மீண்டும் மீண்டும் தொழுவார்கள். இந்த யுக்தியை நான் ஒரு குடிகாரனிடமிருந்து கற்றுக்கொண்டேன் என்று அன்னார் கூறுவார்கள். அன்னார் கூறினார்கள், ஒருமுறை எனக்கு தொழுகையில் முழு கவனம் ஏற்படவில்லை. எனவே நான் காட்டிற்கு சென்று தொழலாம் என புறப்பட்டேன். வழியில் கடைவீதி ஒன்றை கடந்தபோது ஓர் இந்து தனது நண்பனிடம், நேற்று இரவு நாங்கள் ஒரு பெகு மது அருந்தினோம், ஆனால் போதை ஏற்படவில்லை. எனவே இரண்டாவது பெகு அருந்தினோம், அப்போதும் போதை ஏற்படாததால் மூன்றாவது பெகு அருந்தினோம். இவ்வாறு போதை ஏறும் வரை மீண்டும் மீண்டும் அருந்தினோம் என்று கூறிக்கொண்டிருந்தான். அன்னார் கூறுகிறார்கள், நானும் ஆன்மீக போதை ஏற்படும் வரை மீண்டும் மீண்டும் தொழுவேன் என்று எண்ணினேன். கடமையான தொழுகைகளை இவ்வாறு மீண்டும் மீண்டும் தொழ முடியாது என்பதால் ஆன்மீக போதை ஏற்படும் அளவுக்கு மீண்டும் மீண்டும் நஃபில் தொழுவேன் என்றார்கள். அதாவது முழு கவனம் பெறுவதற்கு. தொழுகைகளை தவிர திருக்குரான் ஓதுதல், துரூத் ஷரீஃப் மற்றும் இஸ்திக்ஃபார் ஓதுதல் ஆகியவை அன்னாரின் வழக்கமான திக்ருகளாக இருந்தன. திருக்குரான் மீதோ அன்னார் மிகுந்த நேசம் இருந்தது. பகல் இரவு என பார்க்காமல் அமர்ந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் திருக்குரான் ஓதிக்கொண்டே இருப்பார்கள். ஓதும்போது தேம்பி தேம்பி அழுவார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல சில இடங்களில் மக்கள் முன்னிலையில் அளவில்லை என்பதால் அன்னார் அழமாட்டார்கள் என்று அர்த்தமல்ல. திருக்குரான் ஓதும்போதும் அன்னார் அழுவார்கள். அன்னார் மீது உருக்கம் ஏற்பட்டுவிடும். துரூத் ஷரீஃபை உணர்ந்து அதிக அளவில் ஓதுவார்கள். எந்த அளவு வேதனையுடன் ஓதுவார்கள் என்றால் சில நேரங்களில் அழுகையும் சேர்ந்து கொள்ளும். ஒருமுறை இஷ்ராக் தொழுகை தொழுதது குறித்து எடுத்துரைக்கும் போது தேனின் சிறப்பையும் எடுத்து கூறினார்கள். அவ்விஷயம் நுட்பம் மற்றும் இறைவணக்கத்தில் சென்று முடிந்தது. நீரிழிவு நோயின் போது தேன் சாப்பிடலாமா வேண்டாமா என்ற பேச்சு வந்தபோது அன்னார் கூறினார்கள், எனக்கு நீரிழிவு நோயினால் கடுமையான வேதனை இருந்தது. மருத்துவர்கள் இதில் இனிப்பு உண்பது மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறினார்கள். அதாவது ஒருவருக்கு சுகர் ஏற்பட்டால் இனிப்பு உண்பது மிகவும் தீங்கு ஏற்படுத்தும் என்பதாகும். அன்னார் கூறுகிறார்கள், இன்று நான் இதை குறித்து சிந்தித்து கொண்டிருந்த போது ஒரு எண்ணம் தோன்றியது. கடைவீதியில் கிடைக்கும் சர்க்கரை போன்றவற்றை பெரும்பாலும் பாவிகளை தயாரிக்கிறார்கள். அதனால் பாதிப்பு ஏற்படுவதில் வியப்பில்லை. ஆனால் தேன் என்பது அல்லாஹ்வின் வஹியின் மூலம் தயாரானது. எனவே அதன் தன்மை மற்ற இனிப்புகளைப் போல் இருக்காது. தேனும் மற்ற இனிப்புகளைப் போல இருந்திருந்தால் அனைத்தையும் பார்த்து ஷிஃபாவுல் இன்னாஸ், மனிதர்களுக்கு இதில் நிவாரணம் உள்ளது என்று அல்லாஹ் கூறியிருப்பான். ஆனால் தேனை மட்டுமே சிறப்பாக குறிப்பிட்டுள்ளான். எனவே இதன் சிறப்பம்சமே இதன் நன்மைகளுக்கு ஆதாரமாகும். இதன் தயாரிப்பு வஹியின் மூலம் நடைபெறுவதால் மலர்களிலிருந்து சாறை உறிஞ்சும் தேனி நிச்சயமாக நன்மையான பகுதிகளை மட்டுமே எடுக்கும். இந்த எண்ணத்துடன் நான் தேனில் சிறிதளவு தாளம்பூவின் சாறை கலந்து பருகினேன். சிறிது நேரத்திலேயே எனக்கு பெரும் பலன் கிடைத்தது. என்னால் எழுந்து நடமாட முடிந்தது. அதற்கு முன்பு நீரிழிவு நோயினால் அதிக பலவீனம் ஏற்பட்டிருந்தது. பின்னர் நான் என் குடும்பத்தாரை அழைத்து கொண்டு தோட்டம் வரை நடந்து சென்று அங்கே 10 ரக்காத்துகள் இஷ்ராக் தொழுகையை நிறைவேற்றினேன். ஹஸ்ரத் முஃப்தி முகமது சாதிக் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், ஒருமுறை மிகவும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. அனைத்து கட்டடங்களும் பொருட்களும் பலமாக அதிரத் தொடங்கின.
மக்கள் அனைவரும் திகைப்படைந்து அச்சத்துடன் பதற்றமடையத் தொடங்கினார்கள். அத்தகைய நேரத்தில் இறைவனின் மசீகின் நிலை காணத்தகுந்ததாக இருந்தது. ஏனென்றால் இவ்வாறான வானுலக மற்றும் மண்ணுலக நிகழ்வுகளின் போது ஹஸ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தில் இரையச்சம் வெளிப்படுவதை நாம் ஹதீசுகளில் வாசித்திருக்கிறோம். வானில் ஒரு சிறு மேகம் தென்பட்டாலும் அன்னார் அமைதி இழந்து விடுவார்கள். சில சமயம் வீட்டிற்கு வெளியே வருவார்கள், சில சமயம் உள்ளே செல்வார்கள். சுருக்கமாக கூறினால், அந்த நேரத்திலும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் இறைவனை அதிகம் அறிகிறாரோ அவரே அவனை அதிகம் அஞ்சுபோராவார் என்ற பாரசீக பொன்மொழியை செயல் வடிவில் முற்றிலும் உண்மையாக நிரூபித்து காட்டினார்கள். எவ்வாறு இருப்பினும் நிலநடுக்கம் தொடங்கிய உடனேயே ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது குடும்பத்தினர் மற்றும் குழந்தைகளுடன் அல்லாஹ்வின் முன்னிலையில் துவா செய்வதில் மூழ்கிவிட்டார்கள். தமது இறைவனின் முன்னிலையில் சஜிதாவில் விழுந்தார்கள். மிக நீண்ட நேரம் கியாம், ருக்கு மற்றும் சஜிதாக்களில் அன்னாருடைய முழு குடும்பமும் பணியாளர்களுடன் சேர்ந்து இறைவனது வல்லமையைக் கண்டு நடுங்கியவாறு வீழ்ந்து கிடந்தனர். இறைவனின் தன்னிறைவற்ற தன்மையைக் கண்டு அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்தனர். ஹஜ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜமாத்தாக தொழுவதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்தவாறு கூறுகிறார்கள். இக்காலத்தில் மக்கள் தொலைதூரத்தில் வசிப்பதாலும் பள்ளிவாசலுக்கு வருவது கடினமாக இருப்பதாலும் வீடுகளிலேயே தொழுது கொள்கிறார்கள். அன்னாருடைய காலத்திலும் தூரம் அதிகமாக இருந்ததாலும் வாகன வசதிகள் இல்லாததாலும் மக்கள் வீடுகளிலேயே தொழுது வந்தனர். இதை குறித்து ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறும்போது, எனவே வீடுகளில் தனியாக தொழாமல் ஜமாத்தாக தொழ வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். அன்னார் மேற்கொண்டு கூறுகிறார்கள், ஜமாத் தொழுகையை நிலைநாட்ட ஒரு வழிமுறை என்னவெனில், மனைவி மற்றும் குழந்தைகளை ஒன்றிணைத்து வீட்டிலேயே ஜமாத்தாக தொழ வைப்பதாகும். உங்களால் பள்ளிவாசலுக்கு செல்ல முடியாவிட்டால் வீட்டிலேயே ஜமாத்தாக தொழுங்கள். ஏனென்றால் தூரம் போன்ற காரணங்களால் தனியாக தொழும் பழக்கம் ஏற்பட்டுவிட்டது. இதனால் ஜமாத்தான தொழுகையின் முக்கியத்துவம் மக்களின் உள்ளங்களில் குறைந்துவிட்டது. இதையே இன்றும் நாம் காண்கிறோம். எனவே இப்பழக்கத்தை கைவிட்டு ஜமாத்தாக தொழுவதை ஒரு வழக்கமாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இன்றும் எங்கு குறைபாடுகள் உள்ளனவோ அங்கெல்லாம் மக்கள் இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். வீடுகளில் குழந்தைகளுடன் தொழுங்கள். அதன் மூலம் குழந்தைகளுக்கும் தொழுகைக்கான பழக்கம் ஏற்படும். பிறகு ஹஜ்ரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் முன்னுதாரணத்தை எடுத்துரைத்தவாறு இவ்வாறு கூறுகிறார்கள். பள்ளிவாசலுக்கு செல்ல முடியாத அத்தகைய தருணங்களில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வீட்டிலேயே ஜமாத்தாக தொழுது விடுவார்கள். தவிர்க்க முடியாத காரணங்களை தவிர மற்ற நேரங்களில் அன்னார் தனியாக தொழுதது மிக அரிதே. பெரும்பாலும் எங்களது தாயாரை தம்முடன் சேர்த்து கொண்டு ஜமாத்தாக தொழுவார்கள். தாயாருடன் மற்ற பெண்களும் சேர்ந்து கொள்வார்கள். ஹஜ்ரத் சையது ஜைனுல் ஆபிதீன் வலியுல்லா ஷாஹ் சாஹிப் அவர்கள் ஒரு அறிவிப்பை எடுத்துரைக்கிறார்கள். நான் 1935ஆம் ஆண்டு சியால்கோட் சென்றிருந்தேன். அங்கு மாயி ஹயாத் பீபி என்ற முதிய பெண்மணியை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது. அவர் ஃபஸ்லுதீன் சாஹிப்பின் மகளும் ஹாஃபிஸ் முகமது ஷஃபி சாஹிப் காரி அவர்களின் தாயாரும் ஆவார். நாங்கள் அவரை சந்திக்க சென்றபோது அவர் தனது வீட்டின் வாசலில் அமர்ந்திருந்தார். எங்களுக்கு அவரை அடையாளம் தெரியவில்லை. ஆனால் அவர் எங்களை அடையாளம் கண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறி அங்கே அழைத்தார். அப்போது அவருக்கு 105 வயது. சிப்பாய் கழகத்தின் போது அலுவலகங்கள் மற்றும் நீதிமன்றங்கள் எரிக்கப்பட்ட போது தான் இளம்பெண்ணாக இருந்ததாக கூறி தனது வயதின் முதிர்வை அவர் விளக்கினார். எவ்வாறு இருப்பினும் அந்த உரையாடலின் போது அவர் கூறியதாவது, ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்ப காலத்தில் சியால்கோட்டில் பணியாற்றிய காலத்திலிருந்து எனக்கு அவர்களை தெரியும். அப்போது அவர்களுக்கு மீசை முளைக்க தொடங்கியிருந்த பருவம், முழுமையாக தாடி வரவில்லை. சியால்கோட் வந்த பிறகு ஹஜ்ரத் சாஹிப் அவர்கள் எனது தந்தையின் வீட்டிற்கு வந்து, மியா ஃபசல்தீன் சாஹிப், உங்களது மற்றொரு வீட்டை எனது தங்குமிடத்திற்காக வாடகைக்கு தாருங்கள் என்று கேட்டார்கள். எனது தந்தை கதவை திறக்க ஹஜ்ரத் சாஹிப் அவர்கள் உள்ளே வந்தார்கள். தந்தை அங்கே தண்ணீர், கட்டில் மற்றும் தொழுகை விரிப்பு ஆகியவற்றை தயார் செய்து வைத்தார்கள். ஹஜ்ரத் சாஹிப்பின் பொருட்களையும் வைத்தார்கள். ஹஜ்ரத் சாஹிப் நீதிமன்ற பணியிலிருந்து திரும்பியதும் முதலில் எனது தந்தையை அழைத்து அவருடன் சேர்ந்துதான் வீட்டிற்குள் செல்வார்கள். மிர்சா சாஹிப் அவர்கள் பெரும்பாலும் எனது தந்தையுடன் தான் அமர்ந்து பேசுவார்கள். அன்னாருக்கான உணவு எங்கள் வீட்டிலேயே சமைக்கப்படும். எனது தந்தை தான் உணவை கொண்டு போய் வழங்குவார். மிர்சா சாஹிப் அவர்கள் உள்ளே சென்றதும் கதவை சாத்திக் கொள்வார்கள். பின்னர் முற்றத்தில் அமர்ந்து திருக்குரான் ஓதிக்கொண்டிருப்பார்கள். எனது தந்தை கூறுவார், மிர்சா சாஹிப் அவர்கள் திருக்குரான் ஓதும்போது
சில சமயம் சஜிதாவில் விழுந்து விடுவார்கள். மிக நீண்ட நேரம் சஜிதா செய்வார்கள். அந்த இடத்தில் அழுது தரை நனைந்துவிடும். மாய் சாஹிபா அவர்கள் இந்த நிகழ்வுகளை கூறும்போது, அன்னார் மீது நான் அர்ப்பணம் என்று பலமுறை கூறினார். தனது மகனின் முன்னிலையிலேயே அவர் இந்த விஷயத்தை கூறினார். ஹசரத் ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் இர்ஃபானி அவர்கள் டாக்டர் அல்லாமா இக்பால் அவர்களின் ஆசிரியராக இருந்த மௌலவி மீர் ஹசன் சாஹிப் அவர்களின் ஒரு அறிவிப்பை எடுத்துரைக்கிறார்கள். மிர்சா சாஹிப் அவர்கள் முதலில் மஹல்லா காஷ்மீரியா பகுதியில், அதாவது இந்த அடியேனின் எளிய இல்லத்திற்கு மிக அருகிலேயே உம்ரா என்ற பெயர் கொண்ட ஒரு காஷ்மீரியின் வீட்டில் வாடகைக்கு வசித்து வந்தார்கள். நீதிமன்றத்தில் இருந்து வந்தவுடன் திருக்குரான் ஓதுவதில் மூழ்கி விடுவார்கள். அமர்ந்த நிலையிலும் நின்ற நிலையிலும் நடந்தவாறும் ஓதிக்கொண்டிருப்பார்கள். மேலும் தேம்பி தேம்பி அழுவார்கள். எத்தகைய பணிவு மற்றும் அச்சத்துடன் ஓதுவார்கள் என்றால் அதற்கு ஒப்பான ஒன்றை வேறு எங்கும் காண முடியாது. வழக்கமாக அக்கால நடைமுறைப்படி மக்கள் நீதிமன்ற வேலைகளுக்காகவும் பரிந்துரைகளுக்காகவும் அன்னாரிடம் வரத் தொடங்கினர். நீதிமன்ற பணியாளர்களிடம் மக்கள் செல்வது போலவே தங்கள் தரப்பு வழக்கு தங்களுக்கு சாதகமாக அமைய வேண்டும் என்ற நோக்கத்தில் அன்னாருடைய இடத்திற்கும் வரத் தொடங்கினர். அதாவது நீதிமன்றத்தில் பணியாற்றுபவர்களிடம் பரிந்துரைகளுக்காக செல்வது மக்களின் பொதுவான இயல்பாகவே இருந்து வந்துள்ளது. அந்த அடிப்படையிலேயே மக்கள் அன்னாரிடமும் செல்லத் தொடங்கினர். அவர்கள் கூறுகிறார்கள், அந்த வீட்டின் உரிமையாளரான உம்ராவின் அண்ணன் மியா ஃபசல்தீன் சாஹிப் ஆவார். அவர் அந்த பகுதியில் கண்ணியத்திற்குரியவராக கருதப்பட்டார். ஒருமுறை மக்கள் பரிந்துரைக்காக தன்னிடம் வந்திருப்பதைக் கண்ட ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மியா ஃபசல்தீன் சாஹிப் அவர்களை அழைத்து, மியா ஃபசல்தீன், இந்த மக்களிடம் சொல்லிவிடுங்கள், இங்கு வந்து தங்களது நேரத்தையும் எனது நேரத்தையும் வீணாக்க வேண்டாம் என்று. என்னால் ஏதும் செய்ய இயலாது. நான் நீதிபதி அல்ல. எனது பணி எதுவோ அதை நீதிமன்றத்திலேயே முடித்துவிட்டு வந்துவிடுகிறேன் என்று கூறினார்கள். அதன் பிறகு மியா ஃபசல்தீன் அந்த மக்களுக்கு புரிய வைத்து அங்கிருந்து அனுப்பிவிடுவார். பட்டியாலாவைச் சேர்ந்த அகமதி அல்லாத முன்ஷி அப்துல் வாஹித் சாஹிப் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் திருக்குரான் திலாவத் குறித்து கூறும்போது, ஹசரத் சாஹிப் அவர்கள் 14-15 வயதிலேயே நாள் முழுவதும் திருக்குரானை ஓதிக்கொண்டிருப்பார்கள். மேலும் அதன் ஓரங்களில் குறிப்புகளை எழுதி கொண்டே இருப்பார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். ஹசரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து கூறுகிறார்கள், அன்னார் தமது சிறு வயது முதலே தந்தையாரின் வாழ்க்கையில் உலக ரீதியான கசப்பான அனுபவங்களை கண்டதால் உலகத்தின் மீது அன்னாருடைய மனம் ஒட்டாமல் போனது. அன்னார் சிறு குழந்தையாக இருந்தபோதே அன்னாருடைய அனைத்து ஆசைகளும் அல்லாஹ்வின் விருப்பத்தை பெறுவதிலேயே லயித்திருந்தன என்று குறிப்பிடுகிறார்கள். அன்னாருடைய வரலாற்று ஆசிரியர் ஷேக் யாக்கூப் அலி சாஹிப் அன்னாருடைய மிக இளம் வயது குறித்த ஓர் ஆச்சரியமான சம்பவத்தை எழுதியுள்ளார்கள். அன்னாருக்கு மிக சிறிய வயதாக இருந்தபோது பின்னாளில் யாரை மணந்து கொண்டார்களோ அந்த தம் வயது சிறுமியிடம், அதிர்ஷ்டமில்லாதவளே, அல்லாஹ் எனக்கு தொழுகையை தொழும் நல்வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று எனக்காக துவா செய் என்று கூறுவார்களாம். அன்னாருடைய மிக இளம் வயதின் இந்த வாசகத்திலிருந்து அன்னாருடைய உள்ளத்தில் எத்தகைய உணர்வுகள் அலைமோதி கொண்டிருந்தன என்பதும் அன்னாருடைய விருப்பங்களின் மையப்புள்ளியாக இறைவன் மட்டுமே இருந்தான் என்பதும் புலனாகிறது. அத்துடன் மிகச் சிறு வயதிலேயே அன்னாருடைய புத்தி கூர்மையையும் இது உணர்த்துகிறது. ஏனென்றால் அந்த வயதிலேயே அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்பவன் அல்லாஹ் ஒருவனே என்பதையும் இறை வணக்கத்திற்கான நல்வாய்ப்பை வழங்குவதும் அவனது கைகளிலேயே உள்ளது என்பதையும் அன்னார் அறிந்திருந்தார்கள். தொழுவதற்கு விரும்புவதும் அந்த விருப்பத்தை முழுமை செய்வதும் இறைவன்தான் என்று அறிந்திருந்தார்கள். மேலும் எந்த குடும்பத்தின் சிறியவர் முதல் பெரியவர் வரை உலகத்தையே தங்களது கடவுளாக கருதி கொண்டிருந்தார்களோ அத்தகைய ஒரு வீட்டில் வளர்ந்தும் கூட எல்லா விதத்திலும் உலக கலப்பற்ற இத்தகைய தூய வார்த்தை வெளிப்படுவது என்பது உலகில் ஒரு மகத்தான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ்விடமிருந்து உதவி பெற்ற ஒருவரிடமிருந்து அன்றி வேறு யாரிடமிருந்தும் இவ்வாறான வார்த்தை வெளிப்பட முடியாது. ஹசரத் முஃப்தி முகமது சாதிக் சாஹிப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், நான் சிறு வயது முதலேயே நோன்பு நோட்பதை வழக்கமாக கொண்டுள்ளேன். ஒருமுறை சிறு வயதில் நோன்பு நோற்றபோது உடல்நலம் குன்றியது. ஆனால் அதன் பிறகு 29 நோன்புகளையும் முழுமையாக வைத்தேன். எவ்வித சிரமமும் ஏற்படவில்லை. அப்போது அந்த பெருநாள் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியான பெருநாளாக இருந்தது. நோன்பிற்கு என்று தனித்துவமான அருள்கள் உள்ளன. ஒவ்வொரு பழத்திற்கும் எவ்வாறு தனித்தனி சுவை உண்டோ அவ்வாறே ஒவ்வொரு இறைவணக்கத்திற்கும் தனித்தனி இன்பம் உண்டு. இந்த இறைவணக்கங்களில் ஓர் ஆன்மீகம் உள்ளது. அதனை மனிதனால் எடுத்துரைக்க இயலாது. ஆர்வம் இருந்தால்
வேதனைகளும் சிரமங்களும் குறைந்துவிடும். இறை வணக்கத்தில் மனிதனின் ஆன்மா மிக மென்மையாகி தண்ணீரைப் போல் ஓடி இறைவனுடன் கலக்க வேண்டும் என்பதே அவசியமாகும். பிரபல தலைவரும் ஜமீன்தார் செய்தித்தாளின் ஆசிரியருமான ஜஃபர் அலி கான் சாஹிப் அவர்களின் தந்தை மௌலவி சிராஜுத்தீன் சாஹிப் ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சியால்கோட்டில் தங்கியிருந்த காலத்தின் செயல்பாடுகளை குறித்து எழுதும்போது கூறுகிறார்கள், 1877ஆம் ஆண்டு ஓர் இரவு காதியானில் அன்னாருடைய விருந்தினராக இருக்கும் கண்ணியம் எங்களுக்கு கிடைத்தது. அந்நாட்களிலும் அன்னார் இறை வணக்கத்திலும் திக்ருகளிலும் எந்த அளவுக்கு மூழ்கியிருந்தார்கள் என்றால் விருந்தாளிகளிடம் கூட மிக குறைவாகவே பேசுவார்கள். ஹசரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் மற்றோர் அறிவிப்பை எடுத்துரைத்துள்ளார்கள். ஹசரத் பாயி அப்துல் ரஹ்மான் சாஹிப் காதியானி அவர்கள் அறிவிப்பதாவது, 1900ஆம் ஆண்டு ஈதுல் அதுஹாவிற்கு ஒரு நாள் முன்பு ஹஜ்ஜுடைய நாளில் ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹசரத் மௌலவி நூருத்தீன் சாஹிப் முதல் கலிஃபத்துல் மசி அவர்களிடம், இந்த ஹஜ்ஜுடைய நாளை நான் குறிப்பாக துவாக்களில் கழிக்க விரும்புகிறேன். எனவே துவா செய்ய கோரும் நண்பர்களின் பெயர்களை பட்டியலிட்டு எனக்கு அனுப்பி வையுங்கள் என்று கூறினார்கள். அவ்வாறு அந்த தினத்தில் ஹசரத் மௌலவி நூருத்தீன் சாஹிப் அவர்களின் வாயிலாக ஏராளமான துவா விண்ணப்பங்கள் ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் வந்து சேர்ந்தன. சிலர் நேரடியாகவும் கடிதம் கொண்டு வந்து கொடுத்து துவாவுக்காக வேண்டினர். அந்நாட்களில் பெருநாளை முன்னிட்டு வெளியூர்களிலிருந்து ஏராளமான நண்பர்கள் காதியானுக்கு வந்திருந்தனர். அவர்கள் ஹசரத் சாஹிப்பை சந்திக்கும் பொருட்டு காதியானுக்கு வருவார்கள். அவர்களும் இந்த இறை தூண்டுதலில் இணைந்து கொண்டனர். அந்த நாள் காதியானில் குறிப்பாக துவாக்களுடனும் வழக்கத்திற்கு மாறான மன்றாடுதல்களுடனும் பெரும் அருள்களுடனும் கழிந்தன. ஜமாத்தான தொழுகைக்காக தமது உள்ளத்தில் எழும் இந்த உணர்வை குறித்து எடுத்துரைத்தவாறு ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சபையில் கூறுகிறார்கள், எனது தலையின் நிலை இன்றும் சரியாக இல்லை. தலை சுற்றல் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஜமாத் தொழுகைக்கான நேரம் வரும்போது அனைவரும் ஜமாத்தாக தொழுவார்கள். நான் அதில் கலந்து கொள்ள மாட்டேனோ என்ற எண்ணம் தோன்றுகிறது. அதாவது மக்கள் ஒன்று கூடியிருப்பார்கள், ஜமாத்தான தொழுகை நடக்கும், நான் கலந்து கொள்ள மாட்டேனோ என்று நினைத்து நான் கவலைப்படுகிறேன். எனவேதான் தட்டு தடுமாறி இங்கு வந்து சேர்ந்துள்ளேன். இன்று தலை சுற்றல் இருந்தாலும் எப்படியோ விழுந்து எழுந்து நான் பள்ளிவாசலுக்கு வந்துவிட்டேன். மேலும் அன்னார் கூறுகையில், எப்படியாவது முயற்சி செய்து நான் பள்ளிவாசலுக்கு வந்துவிடுவேன். ஒரு முறை அல்ல பல முறை இவ்வாறு நிகழ்ந்துள்ளது. இன்றும் அவ்வாறு நடந்தது என்றார்கள். அன்னார் உடல்நிலை சரியில்லாத நாட்களிலும் ஜமாத்துடன் தொழுவதற்கு முயற்சி செய்வார்கள். ஹசரத் மௌலவி அப்துல் கரீம் சாஹிப் சியால்கோட்டி அவர்கள் கூறுகிறார்கள், ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்கான பொதுவான இடம் பள்ளிவாசல் தான். அன்னார் நோயுற்றுறாத காலங்களில் தவறாமல் ஐவேளை தொழுகைகளையும் ஜமாத்துடன் தொழுவார்கள். மேலும் ஜமாத் தொழுகையின் முக்கியத்துவத்தை மிகவும் வலியுறுத்துவார்கள். ஜமாத்தோடு தொழுகையை நிறைவேற்றப்படாவிட்டால் அதைவிட பெரிய கவலை எனக்கு வேறு எதுவும் இல்லை என்று அன்னார் பலமுறை கூறியுள்ளார்கள். மௌலவி சாஹிப் மேலும் கூறுகிறார்கள், காதியானுக்கு வரும் மக்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்த ஆரம்ப நாட்களில் நமது ஜமாத் உறுப்பினர்களுடன் இணைந்து ஐவேளை தொழுகைகளையும் ஜமாத்தாக தொழும் ஒரு காலம் வாய்க்காதா என்று அன்னார் பெரும் ஆவல் கொள்வார்கள். இதற்காக நான் துவா செய்து வருகிறேன். அல்லாஹ் எனது துவாவை அங்கீகரிப்பான் என்று நம்புகிறேன் என்றும் கூறுவார்கள். இன்று அல்லாஹ்வின் அருளால் தொழுபவர்களின் எண்ணிக்கை 80 முதல் 90 வரை உயர்ந்துள்ளது என்பது இறைவனின் பேரருளாகும் என்று மௌலவி சாஹிப் இந்த நிகழ்வை எழுதிய போது எழுதியிருக்கிறார்கள். இப்போதோ அல்லாஹ்வின் அருளால் ஒவ்வொரு நாட்டிலும் நமது பள்ளிவாசல்களும் உள்ளன. எனவே நாம் நமது பள்ளிவாசல்களை 5 வேளைகளிலும் ஜமாத் தொழுகை மூலம் உயிர்ப்புடன் வைத்திருக்க முயற்சி செய்ய வேண்டும். மௌலவி சாஹிப் எழுதுகிறார்கள், தொழுகையை முடித்தவுடன் அன்னார் உடனடியாக வீட்டிற்கு சென்று எழுத்துப் பணிகளில் மூழ்கிவிடுவார்கள். பின்னர் மகரிப் தொழுகைக்கு பிறகு பள்ளிவாசலிலேயே அமர்ந்திருப்பார்கள். நண்பர்களுடன் இணைந்து அங்கேயே உணவருந்துவார்கள். இஷா தொழுகையை முடித்த பிறகே வீட்டிற்கு செல்வார்கள். ஹசரத் அப்துல் சத்தார் சாஹிப் கூறுகிறார்கள், ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது வாதத்திற்கு முன்னரே மஸ்ஜித் முபாரக் சிறியதாக இருந்தபோது லுஹர், அசர், மக்ரிப் மற்றும் இஷா ஆகிய தொழுகைகளை தாமே தொலை வைப்பார்கள். மியா குலாப், அப்துல் சத்தார் மற்றும் மியா ஜான் முகமது ஆகிய நாங்கள் 3 மட்டுமே அன்னாரை பின்பற்றி தொழுபவர்களாக இருந்தோம். ஹசரத் சாஹிப் அவர்கள் தொழுத அந்த முறையை நான் அறிவேன். ஒவ்வொரு தொழுகையையும் அதன் நேரத்தில் தொழுவார்கள். மிகுந்த பணிவுடனும் அழுது மன்றாடியும் நிறைவேற்றுவார்கள். ஒரு குழந்தை தனது பெற்றோரிடம் அழுது ஏதேனும் கேட்பது போல அன்னாருடைய தொழுகை இருக்கும். அத்தகைய தொழுகை பின்னால் நின்று தொழுது கொண்டிருக்கும் எங்களது உள்ளங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதுவே நாங்கள் கற்ற முதல் பாடமாகும். ஹசரத் சாஹிப் அவர்கள்
தொழுகையை முடித்துவிட்டு அமரும்போது அன்னாருடைய பிரகாசமான முகத்தை நாங்கள் பார்ப்போம். அது எங்களது இதயங்களை கவர்வதாக இருக்கும். பீர் சிராஜுல் ஹக் சாஹிப் நொமானி அவர்கள் எடுத்துரைக்கிறார்கள், ஹசரத் அக்தஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நடத்தும் ஜனாசா தொழுகை சுபஹானல்லா சுபஹானல்லா எவ்வளவு சிறப்பாகவும் சுன்னத்திற்கு இணக்கமாகவும் இருக்கும். நூற்றுக்கணக்கான முறை ஹசரத் சாஹிப் அவர்களுக்கு பின்னால் நின்று ஜனாசா காயிப் மற்றும் ஜனாசா ஹாசிர் தொழுகை தொழும் நல்வாய்ப்பு இந்த எளியவனுக்கு கிடைத்துள்ளது. ஒருமுறை மியா ஜான் முகமது சாஹிப் காதியானி மர்ஹூம் காலமான போது ஹசரத் சாஹிப் அவர்கள் ஜனாசாவுடன் சென்றார்கள். அந்த மர்ஹூம் அன்னாரை பின்பற்றுபவராகவும் நேசராகவும் அர்ப்பணித்தவர்களில் ஒருவராகவும் இருந்தார். ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்கள் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார்கள். ஹசரத் சாஹிப் அவர்கள் எவ்வளவு வேலை பளுவுடன் இருந்தாலும் அவர் வந்தால் அத்தனையும் விட்டுவிட்டு அவரை சந்திப்பார்கள். அவரது ஜனாசா கப்ருஸ்தானுக்குள் கொண்டு செல்லப்பட்டது. ஹசரத் அக்தஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இமாமாக நின்று தொழுகை நடத்தினார்கள். அந்த தொழுகை எவ்வளவு நீண்ட நேரம் நடைபெற்றது என்றால் பின்னால் நின்றிருந்த எங்களது பாதங்கள் வலிக்கத் தொடங்கின. கைகளை கட்டி நின்றதில் கைகளில் வலியும் ஏற்பட்டது. மற்றவர்களின் நிலை எப்படி இருந்தது என்று எனக்கு தெரியாது. ஆனால் நின்று நின்று எனது நிலை மோசமடைந்தது. இதற்கு முன்பு எனக்கு இத்தகைய அனுபவம் ஏற்பட்டதில்லை. ஏனென்றால் 2 நிமிடங்களில் ஜனாசா தொழுகை முடிந்து விடுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். பின்னர் எனக்கு உணர்வு வந்தபோதுதான் புரிந்தது, தொழுகை என்றால் இதுதான் உண்மையான தொழுகை என்று. அதாவது பிறகு இறைவணக்கத்தின் உண்மையான புரிதல் கிடைத்தது. அதன் பிறகு இபாதத்தில் எனக்கு இன்பமும் மகிழ்ச்சியும் நிரந்தரமாக கிடைக்கத் தொடங்கியது. இன்னும் நீண்ட நேரம் இந்த தொழுகை நீடிக்காதா என்று எண்ண தோன்றியது. இவ்வாறு ஹசரத் அக்தஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது தோழர்களுக்கும் தொழுகையின் இன்பத்தை ஊட்டி அவர்களும் அதனை ஒப்புக்கொள்ளும் நிலையை ஏற்படுத்தினார்கள். பீர் சிராஜுல் ஹக் சாஹிப் நொமானி அவர்கள் மேலும் கூறுகிறார்கள், ஜனாசா தொழுகை முடிந்த பிறகு ஹசரத் சாஹிப் அவர்கள் வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒருவர், ஹுசூர், தொழுகை இவ்வளவு நீண்ட நேரம் நடைபெற்றதில் நாங்கள் களைப்படைந்து விட்டோம். தங்கள் நிலை எப்படி இருந்திருக்கும், அதாவது தாங்களும் களைப்படைந்திருப்பீர்களே என்று கேட்டார். அதற்கு ஹசரத் சாஹிப் அவர்கள், களைப்படைவதற்கும் நமக்கும் என்ன தொடர்பு? நாம் அல்லாவிடம் துவா செய்து கொண்டிருந்தோம். அந்த மர்ஹூமுக்காக அந்த இறைவனிடம் மன்னிப்பு கோரிக்கொண்டிருந்தோம். இறைவனிடம் கேட்பவன் எப்போதாவது களைப்படைவானா என்ன? கேட்பதில் களைப்படைபவன் பாக்கியத்தை இழந்து விடுகின்றான். நாம் கேட்பவர்கள், அவன் கொடுப்பவன். பிறகு களைப்பு எதற்கு? யாரிடமாவது சிறு உதவி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டாலே போதும், யாசிப்பவர் விடாமல் அங்கேயே நின்று விடுவார். அவ்வாறு இருக்க அனைத்து எதிர்பார்ப்புகளின் மையமாகிய அந்த ஏக இறைவனின் சன்னிதானத்தில் அவன் கொடை வள்ளலாகவும் அளவற்ற அருளாளனாகவும் நிகரற்ற அன்புடையவனாகவும் இருக்கும்போது களைப்படைய என்ன அவசியம் இருக்கிறது என்று பதிலளித்தார்கள். அல்லாஹ் நமக்கும் இத்தகைய சிந்தனையுடன் தொழுகைகளை நிறைவேற்றி நல்வாய்ப்பு வழங்கட்டும். நாம் ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் கட்டளைப்படி தொழுகைகளை நிறைவேற்றுவோம், அல்லாஹ்வின் அருட்கொடைகளை நினைவு கூர்ந்து அவனை புகழ்ந்தவாறு தொழுகைகளை நிறைவேற்றுவோம் என்ற வாக்குறுதியின் அடிப்படையிலேயே பைய செய்துள்ளோம். அல்லாஹ் நமக்கு இந்த வாக்குறுதியை நிறைவேற்றி நல்வாய்ப்பு வழங்குவானாக. தொழுகைக்கு பிறகு நான் 2 ஜனாசா காயிப் தொழுகைகளை தொழ வைப்பேன். முதலாவது நாரோவால் டேரியாவாலாவைச் சேர்ந்த மஹமூத் அகமது பட் சாஹிப்பின் மனைவி மதிப்பிற்குரிய அமத்துஷ் ஷரீஃப் சாஹிபா அவர்கள் ஆவார்கள். இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு 84 வயதில் காலமானார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவூன். அல்லாஹ்வின் அருளால் இவர் வசிய செய்தவர் ஆவார். ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபி, குஜராத் மாவட்டத்தின் ஷாதிவால் பகுதியைச் சேர்ந்த ஹசரத் மௌலவி உமர்தீன் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மகளாவார். இவர்கள் 1903ஆம் ஆண்டு ஹசரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜீலம் நகருக்கு பயணம் செய்தபோது ஒரு கனவின் அடிப்படையில் அன்னாருடைய அருளுக்குரிய கைகளில் பையத் செய்யும் நல்வாய்ப்பு பெற்றிருந்தார். மர்ஹூமா அவர்களுக்கு கணவர், 6 மகன்கள், 5 மகள்கள் மற்றும் பேரன் பேத்திகள் உள்ளனர். இவருடைய ஒரு மகன் ஆசிஃப் மஹமூத் பட் சாஹிப் அவர்கள் தாருசலாம் தன்சானியாவில் ஜமாத்தின் முரப்பியாக பணியாற்றி வருகிறார். அவர் செயல்களத்தில் இருப்பதால் தனது தாயாரின் ஜனாசா மற்றும் நல்லடக்கத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. மர்ஹூமாவின் ஒரு பேரன் உசாமா பட் என்பவர் இங்கு முரப்பியாக உள்ளார். மர்ஹூமாவின் ஒரு மருமகனும் முரப்பியாக உள்ளார். வாழ்வை அர்ப்பணித்த ஒரு குடும்பமாகும் இது. தான்சானியாவில் இருக்கும் மகன் ஆசிஃப் மஹமூத் பட் சாஹிப் எழுதுகையில், எனது தாயார் எண்ணற்ற நட்பண்புகளை கொண்டவர். அதில் மிக முக்கியமானது இறைவனுடன் அவர் கொண்டிருந்த தொடர்பு ஆகும். அவருக்கு உண்மையான கனவுகள் கண்டு வந்தார்.
அவை மிக தெளிவாக நிறைவேறும். அவருக்கு திருக்குரான் மீது அளவற்ற நேசம் இருந்தது. இது அவருக்கு தனது தந்தையிடமிருந்து கிடைத்த சொத்தாகும். ஒவ்வொரு நாளும் சுபு தொழுகைக்கு பிறகு அந்த பகுதியில் உள்ள அகமதி மற்றும் அகமதி அல்லாத சிறுவர் சிறுமியருக்கு திருக்குரான் ஓத கற்றுக் கொடுப்பார். திருக்குரான் ஓதுவதும் கேட்பதும் அவருக்கு மிகவும் பிடிக்கும். அவரிடம் நான் ஓதி காட்டும் போது சில சமயம் நான் வேண்டுமென்றே நிறுத்தி அவர்களுக்கு அது நினைவிருக்கதா என்று பார்ப்பேன். ஆனால் வயதான காலத்திலும் அவர்கள் உடனே அடுத்த வார்த்தையை சொல்லிவிடுவார். அவர்களுக்கு ஏறத்தாழ திருக்குரான் மனப்பாடமாக தெரிந்திருந்தது. வயதான காரணத்தால் நான் அனைத்தையும் மறந்துவிட்டேன். ஆனால் அல்லாஹ்வின் அருளால் திருக்குரான் மட்டும் நினைவிருக்கிறது என்று கூறுவார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் நூல்களை வாசிப்பதில் அவர்கள் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார்கள். எப்போதும் ஏதேனும் ஒரு நூலை வாசித்துக் கொண்டே இருப்பார்கள். அவ்வாறே துர்ரே சமீன், கலாமே மஹமூத் மற்றும் ஹஜ்ரத் 4வது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்களின் கவிதைகள் மீது அதிக ஈடுபாடு கொண்டிருந்தார்கள். பெரும்பாலான நஸம்கள் அவர்களுக்கு மனனமாக தெரிந்திருந்தது. மர்ஹூமாவின் மருமகன் ஜமாத்தின் முரபியாகிய மசூத் சாஹிப் கூறுகிறார், நான் காதியான் சென்றபோது அங்குள்ள வீதிகளில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நடந்துள்ளார்கள். எனவே அங்கு அதிகமாக நடந்து செல்ல வேண்டும் என்று எனக்கு அறிவுரை வழங்கினார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பாவ மன்னிப்பும் கருணையும் புரிவானாக. அவர்களின் துவாக்களை அவர்களின் சந்ததியினரின் விஷயத்தில் நிறைவேற்றுவானாக. 2வது ஜனாசா லாகூரை சார்ந்த மதிப்பிற்குரிய ஷேக் பஷீர் அஹமத் சாஹிப் அவர்களாவார். இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு 97 வயதில் காலமானார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ்வின் அருளால் மூசியாவார். இவருக்கு 3 மகன்களும் 5 மகள்களும் உள்ளனர். இவர் சதர் அஞ்சுமன் அஹமதியாவில் முக்தாரே ஆம் என்னும் பொறுப்பில் இருந்த மர்ஹூம் ஷேக் முகமதுதீன் சாஹிப்பின் இளைய மகனாவார். கிழக்கு ஆப்பிரிக்கா, UK மற்றும் அமெரிக்காவின் அமீர் மற்றும் மிஷனரி இன்சார்ஜாக இருந்த ஷேக் முபாரக் அஹமத் சாஹிப் மர்ஹூம் அவர்களின் தம்பியும், அரபு நாட்டில் முபல்லிகாக இருந்த ஷேக் நூர் அஹமத் சாஹிப் முனீர் அவர்களின் தம்பியும் ஆவார். மர்ஹூம் தஹஜ்ஜுத் தொழுபவராகவும், நோன்பு மற்றும் தொழுகைகளை பேணுபவராகவும், இன்முகத்துடன் பழகுபவராகவும், உயரிய நட்பண்புகள் கொண்டவராகவும் இருந்தார். லாகூர் ஜமாத்தின் களப்பற்ற ஊழியராக திகழ்ந்தார். சௌதரி அசதுல்லா கான் சாஹிப் மற்றும் சௌதரி ஹமீது நசுல்லா சாஹிப் ஆகியோரின் மாவட்ட செயற்குழுவின் சுறுசுறுப்பான உறுப்பினராக இருந்தார். 20 ஆண்டுகளுக்கும் மேலாக தனது பகுதியின் தலைவராகவும் இருந்தார். ஜமாத் பணிகளை மிக சிறப்பாக செய்தார். பள்ளிவாசல் கட்டுவதிலும் ஜமாத் சொத்துக்களை வாங்குவதிலும் முக்கிய பங்காற்றினார். ஜமாத்தின் நிதி திட்டங்களில் ஆர்வத்துடன் பங்கெடுத்ததோடு தமது பிள்ளைகளுக்கும் அதை அறிவுறுத்தினார். கிலாஃபத்தின் மீது மிகுந்த நன்றியுணர்வு கொண்டிருந்தார். எப்போதும் இந்த தொடர்பை பேணி வந்தார். தமது பிள்ளைகளுக்கும் உறவினர்களுக்கும் எப்போதும் அதையே போதித்தார். நானும் இவரை பார்த்திருக்கிறேன். இவர் மிகவும் பணிவான மனிதராவார். அனைவரிடமும் மிக பணிவுடன் பழகுபவர். இவருடைய மகள் ஆசிஃபா சயீதுல்லா கூறுகிறார், தந்தை அவர்கள் சுபு தொழுகைக்கு பிறகு மிக அழகிய குரலில் திருக்குரான் ஓதுவார்கள். அது எங்கள் அனைவரது தர்பியத்திற்கும் அடிப்படையாக அமைந்தது. இவருடைய மற்றொரு மகள் இங்கு வசிக்கிறார். அவர் கூறுகிறார், எனக்கு ரபுவாவில் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட போது நீ தலைமையகமான ரபுவாவிற்கு செல்வது உனது பெரும் நட்பேறு ஆகும். அங்கு உனது குழந்தைகளின் தர்பியத்தை சிறப்பாக செய்வதற்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக என்று கூறினார்கள். அவர் ஒரு வியாபாரியாக இருந்த போதிலும் உலக விஷயங்களை பேசாமல் பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை போதித்தார். அல்லாஹ் அவர்களுக்கு பாவ மன்னிப்பும் கருணையும் புரிவானாக. அவர்களின் துவாக்களை அவர்களின் சந்ததியினரின் விஷயத்தில் நிறைவேற்றுவானாக. Alhamdulillah, alhamdulillah, nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون.
واذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر